கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக் நோஸ் எவ்ரிதிங்கோட 6th எபிசோட் தான். லாஸ்ட் எபிசோடில் அந்த டென்னிஸ் கோர்ட் ஹெட் தலையில் அடிபட்டு செத்து கிடந்ததோட முடிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. போலீஸ் டிடெக்டிவ்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாங் அங்கே பார்த்தது எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டிடெக்டிவும் ஜீசுவை சஸ்பெக்ட் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பா அங்கே அந்த ஹெட்டோட 3 பிள்ளைங்களும் வர்றாங்க. அவங்க அம்மாவை கொன்னதா சொல்லி ஜீசுவை அடிக்க வர்றாங்க. பட் போலீஸ் அவங்கள விலக்கி விட்டு ஜீசுவை கூட்டிட்டு போக பார்க்க அங்க அந்த குட்டி பூனை வருது. அந்த 3 பேரும் பூனையை எங்க கிட்ட கொடு, நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்ல அவங்க மேல நம்பிக்கை இல்லாத ஜீசு பூனையை நம்ம சாங் கிட்ட கொடுத்துட்டு போறா. நம்ம சாங்குக்கு பூனைனாலே அலர்ஜி. அவங்க அப்படியே தும்முக்கிட்டே ஃபார்மசிக்கு வந்து கேட்ஸ் அலர்ஜிக்கு டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அங்க லீசோனும் சோஃபியோட வராரு. லீசோனும் சாங் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க சாங் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. லீசோனும் சோஃபி கிட்ட அந்த பூனை கொலை நடந்த இடத்துல இருந்திருக்கு, அதனால அங்க நிஜத்திலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பூனை கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளுன்னு சொல்ல அதுக்கு நம்ம சோஃபி, எனக்கு பூனை பேசுறதெல்லாம் புரியாது, பட் என்கிட்ட அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அம்மா அப்பா இல்லாதனால சின்ன வயசுல இருந்தே ஒரு பூனை தான் அவனை எடுத்து வளர்த்துச்சு, அதனால அவனுக்கு பூனை பாஷையும் தெரியும், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி லீசூனை கூட்டிட்டு போகுது. அந்த புது நாயும் அந்த பூனை சொல்றத டிரான்ஸ்லேட் பண்ணி சோஃபிக்கு சொல்லுது. அதாவது அந்த ஹெட்டோ ஒரு பொண்ணு கல்லால தலையில அடிச்சு கொலை பண்ணதாவும் அதே நேரம் அந்த பொண்ணுக்கு கேட்ஸ்னா அலர்ஜின்னு சொல்லுது. இதெல்லாம் லீசூனும் கேட்டுக்கிறாரு. அடுத்த சீன்ல எபிசோட் 1ல ஒரு குட்டி பையன் வந்திருப்பான்ல, அவனோட நாய்க்குட்டியை காணோம்னு சொல்லி மிஸ்ஸிங் போஸ்டரை சோவன் கிட்ட கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டு போறான். சோவன்னு இப்பெல்லாம் நிறைய பூனையும் நாயும் மிஸ் ஆகுதுன்னு அந்த போர்டை பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அந்த குட்டி பையனும் அவங்க அம்மாவும் ஒரு டாக் அண்ட் கேட் டிடெக்டிவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த டிடெக்டிவும் அந்த காணாம போன நாயை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு தரதா சொல்லி அந்த குட்டி பையன் கிட்ட டீட்டெயிலை வாங்கிக்கிறான். அடுத்த சீன்ல அந்த டாக் டிடெக்டிவ் சொன்ன மாதிரியே அந்த பையனோட நாயை கண்டுபிடிச்சு கொடுத்துட்றான். இங்கே கட் பண்ணி சாங்கை தான் காட்டுறாங்க. அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கா. அங்கே அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பார்க் அண்ட் சூ அப்படின்னு ஒருத்தன் வரான். யாங்கன் மோ சோன்னு எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அவன் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். அவன் அங்கே ஒர்க் பண்ணுற மின்ன கூப்பிட்டு, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இவங்க இங்கே சாப்பிட்றதுக்கு சார்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் அந்த ஆஃபரை கேட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. அன்னைக்கு நைட் லீசூன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்னு எல்லாரும் ஒன்றா ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டின்னருக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க் அண்ட் சூவே பே பண்ணுறதா சொல்லியிருப்பான். பட் லாஸ்ட் மினிட்ல அவனோட கார்டை மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்ததா சொல்லி யாங்கன்ன பே பண்ண வச்சிருப்பான். இதனால டென்ஷன் ஆன யாங்கன் வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கிறாரு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட சோவும் சாங்கும் சின்னதா ஒரு வாக்கிங் வர சோவோட கழுத்துல இருந்த கர்ச்சீஃப் காத்துல பறந்து கீழே விழுது. அத அங்க வர்ற ஒரு அழகான பையன் எடுத்து கொடுக்க அந்த பையனை நம்ம சோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோவும் சாங் கிட்ட அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான்லன்னு சொல்ல அதுக்கு சாங், அப்படி ஒன்றும் தெரியலையே, ஏன் உன்னோட டேஸ்ட் இவ்வளோ மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் சோ அவங்களோட கண்ணை செக் பண்ண ஒரு கிளினிக் வந்திருக்காங்க. பார்த்தா அங்க லாஸ்ட் நைட் இவங்க மீட் பண்ண பையன் தான் டாக்டரா இருக்கான். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியா பேசிக்கிறாங்க. இங்க நம்ம லீசோனும் சோஃபியும் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்க லீசோன் மொபைலுக்கு டாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உங்களுக்கு பிடிச்ச குடல் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு போறேன், எடுத்துக்கோங்கன்னு சொல்லி லீசனும் போய் அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பார்க்ல இருந்த சோஃபியை காணோம். அடுத்த சீன்ல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம சோவும் அந்த டாக்டரும் ஜாலியா லவ்வர்ஸ் மாதிரி போன்ல சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற சாங் அவங்கள கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. சரி நீ எங்க கிளம்பிட்டேன்னு சோ சாங்க கேட்க சாங் சோஃபியோட மிஸ்ஸிங் போஸ்டரை ஒட்ட போறதா சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் போஸ்டரை ஒட்டின சாங் அங்க இருக்கிற ஒரு பெட் ஷாப்ல போஸ்டர் ஒட்ட போக அப்போ அங்க இருந்த நாய்க்குட்டி சாங்கோட பேகை கீழே தள்ளிவிட அவளோட டேப்லெட்ஸ்க்கு பதிலா அங்கிருந்த இன்னொரு டேப்லெட் கவரை தெரியாம மாத்தி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம சோஃபியை தான் காட்டுறாங்க. அதை ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க நம்ம சோஃபி மாதிரியே நிறைய நாயும் பூனையும் கடத்தி வச்சிருக்காங்க. நம்ம சோஃபி ரொம்பவே சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பிஸ்கெட்டை வாங்கி தின்னது என் தப்பு தான்னு. அப்படி மயக்க பிஸ்கெட்டை கொடுத்து சோஃபியை கடத்தினது வேற யாரும் இல்லை, அந்த டாக் டிடெக்டிவ் தான்.
இப்போ நம்ம சோஃபி இருக்கிற ரூம்குள்ளே அவன் வரான். அங்கே இருந்த ஒரு பூனைக்குட்டிக்கிட்ட, உன்னோட ஓனர் உன்னைய கண்டுபிடிச்சி தந்தா $1000 தரதா சொல்லியிருக்காங்க, இப்போ நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறான். இதை பார்த்த சோஃபி, ஓ இவனா கடத்திட்டு வந்து அப்புறம் கண்டுபிடிச்சி தர மாதிரி அந்த ஓனர்கிட்ட கொடுத்து அதுக்கு பேமெண்ட் வாங்குறானா அப்படின்னு யோசிக்குது. அங்கே தான் அந்த பெட் ஷாப்பில் வேலை செய்கிற பொண்ணும் இருக்கிறா. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்ப இவ அப்படியே தும்மிக்கிட்டு இருக்கா. இவளுக்கும் பூனைன்னா அலர்ஜி. அடுத்த சீனில் சோவனை தான் காட்டுறாங்க. லீஸும் சோஃபி காணாமல் போனதை நினச்சி ஃபீல் பண்ண சோவன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சோஃபி புத்திசாலியான ட்ரெயின்டு போலீஸ் டாக், அது எங்கே இருந்தாலும் தப்பிச்சு வந்துடும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறா. சோவன் சொன்ன மாதிரியே அந்த பெட் ஷாப் பொண்ணு டோரை ஓப்பன் பண்ண வர அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி சோஃபி அங்கேருந்து தப்பிச்சு பார்க்கில் இருக்கிற நம்ம லீசுன் கிட்ட வந்துடுது. லீசுனும் சோஃபியை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்க சோஃபி நடந்ததெல்லாம் சொல்லுது. அதே நேரம் சோவன்னா அந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுது. இதனால அந்த 2 பேரும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம சோக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல தான் காமிக்கிறாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு டாக்டர் சோவை பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்க சொல்கிறாரு. அது வரைக்கும் அழகான சின்ன பையனா தெரிஞ்ச டாக்டர் இப்போ வயசான ஆமா மாதிரி தெரிய சோ பயந்துடுறாங்க. ஹே யாருப்பா நீன்னு கேட்க அதுக்கு அந்த டாக்டர், என்ன புதுசாக கேட்குற, நான் தான் உன்னோட ஃப்ரெண்ட், இப்போ கண்ணு நல்லா தெரியுதான்னு கேட்க சோக்கு மனசே இல்லை. அடப்பாவுமே, இதுதான் இவனோட ஒரிஜினல் முகமா, இத்தனை நாள் நமக்கு கண்ணு சரியா தெரியாதனால தான் இவன் அழகான பையனா தெரிஞ்சிருப்பான் போல, காலை கொடுமடான்னு சொல்லி அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சாங் கிட்ட சொல்ல அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த டாக்டரும் கால் பண்ண ஸோ அதை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் லீசுனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்க சாங் அவங்களோட கேட் அலர்ஜி பில்ஸை சாப்பிட்லான்னு வராங்க. அப்போ தான் மெடிசன் வேற ஒரு பொண்ணு பேரில் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. பட் அதுவும் கேட் அலர்ஜிக்கு சாப்பிட்ற மெடிசன் தான். அதெல்லாம் பார்க்குற லீசுன் ஒருவேளை அந்த பொண்ணு தான் டென்னிஸ் ஹெட்டை கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு சோவனுக்கு தகவல் சொல்கிறாரு. சோவனும் லீசுனை பார்க்க ரெஸ்டாரண்ட்க்கு வரா. அப்படியே எங்கே இவனை காணோன்னு மின்ன தேட மின் அவ பின்னாடி வந்து நிற்கிறான். அவனை பார்த்த இவளும் லைட்டாக ஜர்க்காகி அங்கேருந்து கிளம்பலான்னு திரும்ப அங்கே இருக்க பில்லரில் மோதி இருப்பா. பட் அதுக்குள்ளே மின் அவளை பிடிச்சி சேவ் பண்ணுறான். இவளும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சே இப்படி சொதப்பிட்டோமே மானமே போச்சு அப்படின்னு புலம்பிட்டு லீசுனை பார்க்க வரா. லீசுனும் சோவன் கிட்ட அந்த பெட் ஷாப் பொண்ணுக்கும் டென்னிஸ் செட் கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல இப்போதான் சோவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அதாவது அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறப்ப அவளோட கையில் கீறலாக இருக்கும். அதே நேரம் அந்த பொண்ணோட ஒரு சைட் காதில் காயமான மாதிரி இருக்கும். அவளோட இயரிங்கும் இருந்திருக்காது. உடனே சோவன் இந்த விஷயத்தெல்லாம் அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லி அவனை அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே தேடி பார்க்குறப்ப ஃப்ரிட்ஜுக்கு கீழே அந்த கம்மலும் கிடைக்குது. இப்போ அந்த கம்மலையே ஒரு எவிடன்ஸாக வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க அவளும் நடந்ததை சொல்கிறா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு அப்படியே அவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப வழியில் ஒரு வீட்டு வாசலில் இந்த பூனைக்குட்டியை பார்க்குறா. இந்த பூனை பேரில் தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு அந்த ஹெட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாவ அந்த பூனையை பிடிச்சா பெரிய பணக்காரங்களாகிடலான்னு நினச்சி அதை பிடிக்க போக அங்கே வர ஹெட்டுக்கும் இவளுக்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்துடுது. அந்த சண்டையில் இவ அந்த ஹெட்டை கல்லால் தலையில் அடைச்சி கொலை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பா. உண்மையான கல்பிரிட் யாருன்னு தெரிஞ்சதுனால ஜீசுவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஜீசுவும் அவளோட பூனைக்குட்டியை சாங் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவள் அம்மாவை நினச்சி ஆள ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஜீசு எப்பயும் போல அவளோட கடல்ல டைவ் பண்ற வேலையை கண்டினியூ பண்றா. சொத்தெல்லாம் பூனை பேர்ல இருக்கிறனால பூனையோட கேர்டேக்கரா இருக்கிற ஜீசு அந்த பணத்தை எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டதா சோவன் லீசுன் கிட்ட சொல்றா. அடுத்த சீன்ல சோவை தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர் கண்டினியூஸா சோக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறான். பட் என்ன பண்றதுன்னு தெரியாத சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க மோ அந்த கால் அட்டன் பண்ணி சோ இறந்துட்டதா சொல்லிடுறான். இங்கே கட் பண்ணி அந்த டாக்டரை தான் காட்டுறாங்க. அவர் சோ இறந்துட்டதான் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுக்காக ஒரு பொக்கேவை கடலோரமாக வச்சுட்டு போகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.